ஒரு மாநாடு இப்படி எப்படி நடக்கணும் அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சி மாநாடை பத்தியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி மாநாடு என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதே மற்ற கட்சிகளோட மாநாடு, அதாவது இந்த தாவேக்காவோட மாநாடு பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஏதோ ஒரு கூட்டம், பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கறது அங்க கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பெண் பிள்ளையும் நம்பி தனியா அனுப்பலாம்னா நாம் தமிழர் கட்சியில அனுப்பலாம். 2009க்கு முன்னாடி வரையும் அப்பா வந்து குடிப்பழக்கத்துல இருந்தாங்க. எப்போ பெரியப்பா சீமானவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து எங்க அப்பா இப்ப வரையும் ஒரு கட்டுப்பாட்டோட இப்படிதான் இருக்கணும், ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா அது தானாவே வரும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா வாழை மரத்தையும் சேரையும் எடுத்துட்டு வருவோம். திமுக மாநாட்டிலும் சரி அதிமுக மாநாட்டிலும் சரி. இங்கே டிவிகே மாநாட்டு போனோம்னா கீழே உள்ள அந்த சீட்டையும் சேரையும் கம்பியையும் தூக்கிட்டு வருவோம். இதுதான் இந்த மாநாட்டில் நடக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் மக்கள் இங்கே கலந்துக்கிட்டாங்கன்னா புத்தகங்களை வாங்கிட்டு வருவாங்க, புதிய புதிய கருத்துக்களை தெரிஞ்சுட்டு வருவாங்க. நம் இனத்துக்காக, நம் தமிழ் இனத்திற்காக, நம் தமிழ் முன்னோர்களுக்காக கண்டிப்பா எல்லோரும் மான உணர்வோட இன உணர்வோட நிச்சயமா வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. மக்களுடைய மாநாடு, மாட்டினுடைய மாநாடு, மரத்தின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடல் மாநாடு, வேற எவனாலையுமே சிந்திக்க முடியாது தம்பி. சீமானை தவிர வேற எவனுக்கும் இந்த சிந்தனை வராது. எந்த மலையை உடைக்கலாம், எந்த மண்ணை அள்ளலாம், எங்க கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் மற்ற கட்சிக்காரனுக்கெல்லாம்.